ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி ரீசனிங் மார்க் டெஸ்ட்டு 24. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே 20, 21 அண்டு அப் டு 23 உள்ள அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்து உங்களுடைய ரீசனிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். வீடியோ பார்த்துட்டு கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். எல்லாமே 2025ல் கேட்டிருந்த ரீசனிங் கொஷின் தான், கிராஜுவேட் லெவல் கொஷின் தான். ஓகேங்களா? நான் வந்து அண்டர் கிராஜுவேட் கூட எடுத்துகிட்டு வரல, கிராஜுவேட் லெவல் கொஷின் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிகாஸ் அது இன்னமும் ஈஸியாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும், நீங்கள் மற்ற எக்ஸாமுக்கும் ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ கொஷினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸோ ஈச் ஆஃப் PQ, RST, U அண்ட் V ஹேஸ் எக்ஸாம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டேஸ் ஆஃப் யர் வீக். ஓகேங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே அண்டு எண்டிங் இன் சண்டே. ஓகே, ஸோ ஈஸியாக தான் ஃபைட்டர்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மண்டே டு சண்டே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தமாதிரி நீங்கள் டினோட் பண்ணிவிட்டு தென் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை ஃபில் பண்ண வேண்டியதான். ஒன்லி 5 people ஹேவ் எக்ஸாம்ஸ் பிட்வீன் T அண்ட் Q. ஓகேங்களா? அதாவது டீக்கும் கியூக்கும் நடுவில் 5 பேருக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக டியும் கியூவும் வந்து சண்டேவும் மண்டேவும் தான் வர முடியும். ஏன்னா அதுக்கிடையில் தான் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 5 பேருக்கு எக்ஸாம் நடக்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். யூ ஆஸ் எக்ஸாம் ஆன் தேர்ஸ்டே. ஓகேங்களா? ஸோ இப்போ யூக்கு வந்து தேர்ஸ்டே தான் எக்ஸாம் நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஸோ யூக்கு தேர்ஸ்டே எக்ஸாம், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தென் எஸ் ஆஸ் எக்ஸாம் இமிடியட்லி ஆஃப்டர் கியூ. ஸோ இமிடியட்லி ஆஃப்டர் கியூக்கு தான் எஸ் நடக்குது. அப்போனா ஸோ நம்மளுக்கு இங்கே கியூ வரலை, பிகாஸ் இங்கே தான் கியூ வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்ஸுக்கு எக்ஸாம் நடக்குது. ஸோ அப்போ இங்கே கியூ இல்லைனா அப்போ இங்கே என்ன வரும்? டி தான் வரணும். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்லிடுவாங்க, எஸ் ஆஸ் எக்ஸாம் இமிடியட்லி ஆஃப்டர் கியூ. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டானா கியூக்கு என்ன சொல்கிறது, டீக்கு நடுவில் 5 பேருன்னு சொல்லிட்டாங்க. பட் எங்கே கியூ வராருன்னு சொல்லலை, மண்டேலையா சண்டேலையான்ட்டு. அதை நம்ம வந்து அசம்ஷன் வச்சு தான் போனோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு போட்டு இந்த மெத்தட் தப்பாக இருந்திருக்கு. இப்போ நான் வந்து மாற்றிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ கியூ வந்து நம்மளுக்கு மண்டேல வந்துடுறாரு, டி வந்து சண்டேல வந்துடுறாரு. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆரை பற்றி பேசியிருக்காங்க. ஆர் ஆஸ் எக்ஸாம் இமிடியட்லி ஆஃப்டர் பி. ஸோ பிக்கு அப்புறம் தான் ஆருக்கு எக்ஸாம் நடக்குது. ஸோ அப்போ இங்கே தான் ஆர் வரணும் அண்ட் இங்கே தான் வந்து என்ன சொல்கிறது, பி வரணும். ஓகேங்களா? ஸோ ஆரோட பொசிஷன் பியோட பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது வி தான். ஸோ வியோட பொசிஷனும் போட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி பீப்புள் ஹாவ் எக்ஸாம் பிட்வீன் வி அண்ட் டி. அதாவது விக்கும் டிக்கும் நடுவில் எத்தனை பேருக்கு எக்ஸாம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 3 பேருக்கு எக்ஸாம் நடக்குது. அப்போ 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்கா? யா. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தமிழ்லேயும் ஒரு டைம் சால்வ் பண்ணுறேன், பிகாஸ் தமிழில் சால்வ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை வீடியோஸ், இந்த கொஷினை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். அதாவது மண்டேலேருந்து, ஓகேங்களா, மண்டே அப் டு சண்டே உள்ள டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேங்களா? அப் டு சண்டே உள்ள எக்ஸாம்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா அப்படி நம்ம ஃபில் பண்ணால் கொஷின் நம்மளுக்கு என்னென்னு பார்த்துருங்க. அதாவது வீக்கும் டீக்கும் இடையில எத்தனை பேருக்கு எக்ஸாம் நடக்குது. ஓகேங்களா? வீக்கும் டீக்கும் நடுவில் சம் பீப்புள் ஹேவ் எக்ஸாம், அது எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ தான் கொஷின். இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டி மற்றும் கியூக்கு இடையே 5 பேருக்கு தேர்வு உள்ளது. அப்போனா டி வந்து இங்கே போடலாம், கியூ வந்து இங்கே போடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு அசம்ஷன் தான். இங்கே இப்போ சண்டேல நான் டி போட்டிருக்கல, இங்கே வந்து கியூவும் போட்டுக்கலாம், மண்டேல டீயும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? பட் நம்மளுக்கு கிளியராக தெரியல, இப்போதைக்கு இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேங்கம் எக்ஸாம் சொல்லிட்டாங்க. அப்போ யூ வந்து பார்த்தீங்கன்னா வேங்கம் வராரு, அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. தென் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா கியூக்கு பிறகு உடனடியாக தேர்வு உண்டு. அதாவது கியூக்கு அப்புறம் தான் எஸ்ஸுக்கு எக்ஸாம் வருது. அப்போ கியூவோட பொசிஷன் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம போட்டுக்கிற இடம் வந்து கரெக்டான பொசிஷன் தான். தென் அதுக்கப்புறம் வேறு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எஸ் வந்து கியூக்கு பிறகு எக்ஸாம்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆரை பற்றி பேசுகிறாங்க. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு அடுத்தபடியாக உள்ளது. அதாவது ஆர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு அப்புறம் தான் வராங்க. அப்போ 2 பேரும் ஒன்றா வரணும். அப்போ வந்து இங்கே ஆறு, இங்கே பி போட்டுக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்குது நம்மளுக்கு வி மட்டும்தான். கரெக்டாக? யா. ஸோ அப்போ நம்மளுக்கு கொஷின் என்ன,
விக்கும் டிக்கும் நடுவில் 3 பேருக்கு எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன். ஸோ பார்த்துட்டோம். தென் நம்ம இப்போ செகண்ட் கொஷின் பார்த்துலாம். ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். இதில் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு கோடு என்னென்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த @ 485 இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஓகேங்களா? இதோ எழுதிக்கிட்டு இப்போ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸை நம்ம ஒன்று ஒன்றா ரீட் பண்ண போகிறோம். அந்த கண்டிஷன் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்மளுக்கான இந்த நம்பர்ஸ்க்கான கோடை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இஃப் த ஃபஸ்ட்டு எலமெண்ட், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்னா இதுதான். ஃபஸ்ட் எலமெண்ட் இன் சிம்பிள். ஃபஸ்ட் எலமெண்ட் சிம்பிளாக இருக்குது. அண்டு த லாஸ்ட் எலமெண்ட், லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பராக இருக்கா, நம்பராக இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து கரெக்டாக அவங்க சொன்னபடி இருக்கா, இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த கோட்ஸ் ஃபார் தோஸ் டூ ஆர் டு பி இன்டர்சேஞ்சு. அப்படின்னா என்ன இன்டர்சேஞ்சுன்னா அதோட என்ன மீனிங்னா, இப்போ நமக்கு @ கோடு வந்து பார்த்தீங்கன்னா கியூன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 5ஓட கோடு பாருங்கள் ஜேன்னு தெரியும். அப்போது கியூ இங்கே போடாமல் கடைசியாக போட்டணும். ஜே 5க்கான கோடை ஜே வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டணும். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தமிழ்லேயும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ இந்த கொஷனுக்கு இப்பயே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. சரி, நீங்கள் 3 கண்டிஷனும் ரீட் பண்ணலாம். ஸோ ஆனால் ஒவ்வொரு கண்டிஷனும் நீங்கள் ரீட் பண்ணி ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் மற்ற டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் தமிழில் ஒரு டைம் ரீட் பண்ணுற பாருங்கள். முதல் உறுப்பு, ஓகேங்களா, ஒரு குறியீட்டாகும். ஸோ முதல் உறுப்புனா @ இருக்கிற பொசிஷன் அது வந்து குறியீடாக இருக்குன்னா எஸ் குறியீடாக தான் இருக்குது. பிகாஸ் நம்பர்னா இந்தமாரி 458ன்னு வந்திருக்கணும். பட் அங்கே நம்பர் வரல, சிம்பிள் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு குறியீடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி உறுப்பு ஒரு எண்ணாக இருந்தால், கடைசி உறுப்பு ஒரு எண்ணு தான். அப்படி இருந்துச்சுன்னா இந்த இரண்டிற்கும் குறியீடு என்ன சொல்கிறது, ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுத்துக்கான கோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு, மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா @ இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணோம், 5ஓட கோடு பண்ணோம். ஸோ 5ஓட கோடு வந்து ஜே. அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே ஜே வந்துடுது, இங்கே வந்து கியூ வருது. ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருந்திருக்கு. ஸோ வேறு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன்லையும் ஜேவும் கியூ இருந்துச்சுன்னா, ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், செகண்ட் கண்டிஷன் ரீட் பண்ண போயிருப்பேன். ஓகேங்களா? பட் இங்கே செகண்ட் கண்டிஷன் ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஐ மூவ் டு த தேர்ட் கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, ஸோ நம்ம ஆப்வியஸாக பார்க்கும்போது கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. டிஃபரன்ஸ் எடுத்தால் 2 மைனஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னப்பா, -4, தென் -6, தென் அதுக்கப்புறம் -8. ஸோ நெக்ஸ்ட்டு -10 தான் பண்ணணும். ஸோ அப்போ 832லேருந்து -10 பண்ணால் 822 வரணும். ஸோ அப்படி 822 வர மாதிரி எங்கே இருக்குது, நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா, 4th கொஷின். ஓகே, ஸோ நம்பர் அனாலஜி கொஷின் ஃபைட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். டிஃபிகல்ட் மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஈஸி தான். பட் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. ஓகேங்களா? சம் பீப்புள் மே சே திஸ் வில் பி அ டஃப் கொஷின், பட் இதெல்லாம் டஃப்லாம் கிடையாது, ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 15 இருக்குது, அண்டு -6 இருக்குது, தென் 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் செட்டில் பாருங்கள் 43 இருக்குது, அண்டு 582 இருக்குது, தென் 25 இருக்குது. ஸோ வீடியோஸ் என்ன லாஜிக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ என்ன லாஜிக் இருக்கும் சொல்லுங்கள், என்ன லாஜிக் இருக்கும்? ஒன்றும் புரியல. ஸோ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த 2 நம்பரை ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 15 - 6 பண்ணால் நம்மளுக்கு 9 வருது. ஸோ 9க்கும் 3க்கும் என்ன லாஜிக், 3யோட ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போது 25 ஸ்கொயர் பண்ணுங்கள், நம்மளுக்கு 625 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 625 வருதான்னு பாருங்கள். எஸ் வருது. பிகாஸ் 3 2 ஆட் பண்ணால் 5, தென் 8 4 ஆட் பண்ணால் ஒரு 2, தென் ரிமைனிங் 1 இருக்குது, அது 5ஓட ஆட் பண்ணால் 6. ஸோ 65 வருது. அதாவது ஃபஸ்ட்டு 2 டிஜிட் ஆட் பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் நம்பரோட ஸ்கொயராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் லாஜிக். ஸோ இப்போ இந்த லாஜிக்கை வந்து நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணி எது கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 16ஓட ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா, 256. ஓகேங்களா? அப்போ 256 இது ஆட் பண்ணால் வருதா, வரல. பிகாஸ் யூனிட் டிஜிட் செக் பண்ணும்போதே தெரியுது நம்மளுக்கு 3 வருதுன்ட்டு. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இப்போயே கேன்சல் பண்ணிடலாம். தென் 19ஓட ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 361. ஸோ அப்போ யூனிட் டிஜிட் 1 வரணும். இங்கே யூனிட் டிஜிட் 8 வந்திருக்கு. அப்போ நம்ம டேரெக்டாகவே இந்த செகண்ட் ஆப்ஷனும் தப்புன்னு சொல்லிடலாம். தென் வி மூவ் டு த தேர்ட் ஆப்ஷன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 12ஓட ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 144. ஸோ இப்போ 45 நம்ம 99 ஆட் பண்ணால் 144 வருது. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 வந்து கரெக்டாக இருக்குமா? யா, ஆப்ஷன் 3 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ அப்படி ஸ்ட்ரைக் ஆகுது நீங்கள் என்ன பண்ணால்
கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகேங்களா? கண்டினியூஸாக நம்பர் அனாலஜி கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ நம்ம சேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் அனாலஜிக்கு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணால் கூட ஒவ்வொரு மெத்தட்லேருந்து ஒவ்வொரு கொஷின் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் லேக்காக இருக்கீங்கன்னா நம்பர் அனாலஜி வீடியோ போயிட்டு செப்பரேட்டாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்பீடு வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? 5th கொஷின். ஓகே, ஸ்லாகிசம் கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துலாமா? ஆல் கேட்ஸ் ஆர் வவுல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் சம் வவுல்ஸ் ஆர் ரேட்டு. தென் நோ ரேட் இஸ் அ பேட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கேட்டு வெயிட். இது வந்து கேட் ஃபைட்டர்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து மேலே இருக்குது வவுல், சாரி அவுல். தென் அதுக்கப்புறமேட்டு ரேட்டா? இது வந்து ரேட்டு. தென் இதுக்கும் ரிலேஷன் இல்லை. இது வந்து பேட்டு. ஓகேங்களா? ஓகே, எல்லாரோட பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எல்லா பூனைகளும் ஆந்தைகள்னு சொல்லிட்டாங்க. எல்லா பூனைகளும் ஆந்தைகளை போட்டாச்சு. அதுக்கப்புறம் சில ஆந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னது எலிகள்னு சொல்கிறாங்க, அதையும் போட்டோம். தென் எந்த எலியும் ஒவ்வால் அல்ல. ஓகேங்களா? ஸோ எலி ஒவ்வால் அல்லன்னு சொல்கிறாங்க, அதையும் நம்ம போட்டோம். ஸோ இப்போ நம்ம கன்க்ளூஷன் ரீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பாருங்கள் ஃபிட்டு. சம் ரேட் ஆர் காட்டு, அதாவது சில எலிகள் பூனைகள்னு சொல்கிறாங்க. ஸோ பூனை இங்கே இருக்குது, எலி வந்து இங்கே இருக்குது, ரெண்டுத்துக்கும் கனெக்ஷனே இல்லை. தெர் இஸ் நோ டைரக்ட் ரிலேஷன் பிட்வீன் தேம். அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு இது வந்து தப்பு தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். கண்டிப்பாக இது வந்து தப்பு தான். தென் நம்ம இப்போது என்ன சொல்கிறது, செகண்ட் கன்க்ளூஷன் பார்ப்போம். சம் பேட் கேன் பி கேட். ஸோ இங்கே வந்து பாருங்கள், கேன் பின்னு கொடுத்துருக்காங்க, இருக்கலாம். ஓகேங்களா? கேன் பினா இட் மைட் பி அப்படின்னு சொல்லுவோம்ல. சில வௌவால்கள் பூனைகளாக இருக்கலாம் தான் சொல்கிறாங்களே, சில வௌவால்கள் பூனைகள் அப்படின்னு 100% அடித்து அவங்க சொல்ல. ஓகேங்களா? ஸோ கண்டிஷனாக அவங்க சொல்ல, அவங்க வந்து சந்தேகத்தில் பேரில் சொல்கிறாங்க. இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து பாசிபிள் தான். ஏன்னா பாசிபிலிட்டி பற்றி தான் பேசுகிறாங்க. பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? 100% நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, 100% இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பாசிபிலிட்டி பேசுறதுனால இந்த செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்டு தான். அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 3 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி மூவ் டு த 6th கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, ரோம் கொடுத்துருக்காங்க, அதை ஆரோட கோட் கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ ரெண்டுத்துலேயும் 6 இருக்கா? ரோம்லேயும் 6 இருக்குது, டர்ன்லேயும் 6 இருக்குது. அப்போது ரெண்டுத்துலேயும் எந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ 5, 6, 8, 9. ஸோ ரெண்டுத்துலேயும் எந்த நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு? 5, 5 தான் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போது கண்டிப்பாக ஆரோட கோடு வந்து 5ஆக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. சூப்பர். நம்ம 7th கொஷின் போயிடலாமா? இந்த கொஷின் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, ஸோ கண்டினியூஸாக வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து தான் பார்க்கணும். ஸோ அப்படி டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்துலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கேயே பார்த்துருவோம். ஸோ இங்கேயே பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 31 and 34 வந்திருக்கு. கரெக்டாக? தென் அதுக்கப்புறம் இதுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு 39 வருதா? 39 வந்திருக்கு. தென் இதை பார்க்கும்போது ஒரு 44 வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது ஃபைட்டர்ஸ் 5 நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ இப்போ இதுலேருந்து இதுக்கு 5 குறைஞ்சிருக்கு, நெக்ஸ்ட்டும் 5 குறையணும். அப்படி குறைஞ்சா நம்மளுக்கு 29 வரும். அப்போ 29 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 79லேருந்து -107லேருந்து மைனஸ் பண்ணுறாங்க. அப்போது 107, 29 நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வருது, என்ன ஃபைட்டர்ஸ் வருது, நம்மளுக்கு ஒரு 8 வருது, அதுக்கப்புறம் ஒரு 7. ஓகேங்களா? அப்போ 78 வருது. ஸோ அப்போ 78 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு 4th ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது 8th கொஷின் போயிடலாமா? ஓகே, ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, சிம்பிள் லாஜிக் தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்காது. அதாவது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அடுத்த ரேட்லேருந்து நம்மளுக்கு இந்த நம்பர் பார்க்கணும், தென் இதிலேருந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு சிலேருந்து ஃபஸ்ட்டு டிக்கு பார்க்கலாம். ஸோ சிலேருந்து டிக்கு என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் +1 பண்ணுறாங்க. அப்போ அதேமாதிரி யூலேருந்து விக்கு பாருங்கள், +1 கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. தென்னு கியூலேருந்து டி பாருங்கள். ஸோ கியூலேருந்து டிக்கு என்னப்பா பண்ணுறாங்க, +3. ஸோ இந்த சேம் வே நம்மளுக்கு ஆர்லேருந்து யூ பார்க்கணும். ஓகேங்களா? ஆர்லேருந்து யூக்கு பார்த்தாலும் நம்மளுக்கு +3 தான் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆர் வந்து 18 அண்ட் யூ வந்து 21. ஸோ +3 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. தென் ஜிலேருந்து எஃப், ஜிலேருந்து எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா -1. ஸோ அப்போ கியூலேருந்து நம்மளுக்கு -1 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், பி வரணும். ஸோ அப்போ லாஸ்ட்டு
லெட்டர் வந்து பி இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே எனக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ மற்ற ஆப்ஷன் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக வந்ததுனால ஐ எம் என்ன சொல்கிறது, கான்ஃபிடன்ஸ் அபவுட் மை ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. நம்ம 9th கொஷின் போயிடலாமா? யா. ஸோ இதில் என்ன ஃபீட்டர்ஸ் பண்ணுறாங்க, சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் சென்டர்னு சொல்லிட்டாங்க. எத்தனை பேர்னு ஃபஸ்ட் கவுண்ட் பண்ணிங்க? 7 people. ஓகே. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்க்கிளில் போட்டுக்க வேண்டியதான். ஓகேங்களா, சூப்பர். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம ஃபில் பண்ணால் we get the answer. ஸோ A sits a third to the right of F. ஸோ A வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டு த ரைட் ஆஃப் எஃப்க்கு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து எஃப் இங்கே போடலாம். ஸோ இங்கே எஃப் போட்டால் தான் நம்ம தேர்ட் ரைட்டில் ஏ வர மாதிரி இருக்குது. தென் சி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. அண்டு ஜி வந்து பார்த்தீங்கன்னா நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் எஃப். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே ஜி வரலாம், இங்கேயும் ஜி வரலாம், இங்கேயும் ஜி வரலாம். ஓகேங்களா, ஸோ இந்த 3 பொசிஷனில் ஜி வரலாம். ஆனால் எந்தத்த நம்மளுக்கு ஜின்னு ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலாம். பட் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. சி இட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. அதாவது ஜிக்கு செகண்ட் லெஃப்ட்டில் சி வராரு. ஸோ அப்போ இங்கே ஜி போட்டதுனால நம்மளுக்கு இங்கே எஃப் வந்துடுறாரு செகண்ட் லெஃப்ட்டில். அப்போ இங்கே தான் ஜி வராது. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ஜியை வந்து நம்ம இங்கே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஜி வரத்துக்கு கன்ஃபார்மாக இல்லை. தென் இந்த ஜியும் வந்து இங்கே வராது ஃபைட்டர்ஸ். ஏன் இங்கே ஜி வராதுன்னா, இங்கே செகண்ட் லெஃப்ட்டில் வந்து நம்மளுக்கு ஏ வராங்க. அப்போது இந்த ஜியும் நம்மளுக்கு கேன்சல். ஸோ நம்மளுக்கு ஏ பக்கத்தில் இருக்கிற ஜி தான் கன்ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ அப்போ அங்கே நம்மளுக்கு ஜி வந்ததுனால ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, சி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. ஓகேங்களா, ஸோ அப்போ சியோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ சியோட பொசிஷன் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், டி சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் இ. ஸோ இமிடியேட் ரைட் ஆஃப் இனா 2 பேரும் ஒன்றா வராங்க. 2 பேரும் ஒன்றா வராங்கன்னா அப்போ எங்கே போடலாம், டி சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் இ. ஓகேங்களா, அப்போ இங்கே டி போடலாம், இங்கே இ போடலாம். ஓகேங்களா, ஸோ மிச்சம் ரிமைனிங் என்னப்பா இருக்குது, ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி தான் இருக்குது. ஸோ பியோட பொசிஷனை நான் போட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் சி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஸோ சியோட பொசிஷன் கேட்குறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஸோ ஏலேருந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் லெஃப்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ அப்போ இமிடியேட் லெஃப்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் தமிழ்லேயும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஒரு சர்க்கிள் போட்டாச்சு, அதில் வந்து 7 பேர் வட்டத்தின் மையத்தை நோக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம ஃபில் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ என்பவர் எஃப்க்கு வலதுபுறத்தில் 3வது. ஸோ எஃப்ஓட வலதுபுறம்னா இந்த டைரெக்ஷன், அதில் 3வது பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், சி வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கு இடதுபுறத்தில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜி என்பவர் எஃப்க்கு அருகில் இல்லை. அதாவது ஜி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்க்கு அருகில் இல்லைன்னா அப்போ இங்கேயும் ஜி போடலாம், இங்கேயும் ஜி போடலாம், இங்கேயும் ஜி போடலாம். ஓகேங்களா, 3 இடத்துல ஜி வரதுக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்குது. தென் அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வாங்க, சியை பற்றி பேசியிருந்தாங்க. சி என்பவர் ஜிக்கு இடதுபுறத்தில் 2வது உள்ளார். ஜிக்கு இடதுபுறத்தில் 2வதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜி எடுத்துக்கிட்டா இங்கே நம்மளுக்கு ஏ இருக்காரு. அப்போனா இந்த ஜி நம்மளுக்கு வராது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எலிமினேட் பண்ணி ஆன்சரை கொண்டு வர பார்க்கணும். தென் நம்ம இந்த ஜி எடுத்துட்டா இதுக்கு இடதுபுறத்தில் எஃப் இருக்காரு. அப்போ இந்த ஜியும் வராது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் இந்த ஜி தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம். ஓகேங்களா, இந்த ஜி ஓகே ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு இடதுபுறத்தில் 2வதுல சி இருக்காரு. ஸோ சியோட பொசிஷன் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு. தென் டி என்பவர் ஈக்கு உடனடியாக வலதுபுறத்தில் உள்ளார். டி என்பவர் ஈக்கு உடனடியாக வலதுபுறம். அப்போனா இங்கே இ போட்டுக்கலாம், இங்கே டி போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ரிமைனிங் இருந்து பி தான், அதையும் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா, ஏவுடன் ஒப்பிடும்போது சியின் நிலை என்ன. ஸோ ஏவோட சியை ஒப்பிட்டா சியோட நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு லெஃப்டில், அதாவது உடனடியாக இடதுபுறத்தில். ஓகேங்களா, அப்போ உடனடியாக இடதுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். நம்ம இப்போ 10th கொஸ்டின் போயிடலாமா? யா. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபிடஸ். வாட் வில் பி த ரிசல்டன்ட் இஃப் த ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் சப்ராக்டட் ஃப்ரம் த தேர்ட் டிஜிட் ஆஃப் த லோயஸ்ட் நம்பர். ஸோ மிக உயர்ந்த எண்ணில் முதல் இலக்கத்தை மிக குறைந்த எண்ணில் 3வது இலக்கத்திலும் கழித்தால் என்ன கிடைக்கும். ஸோ மிக குறைந்த எண்ணோட 3வது இலக்கம் ஃபஸ்ட் என்னன்னு பாருங்கள். மிக குறைந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா 127. அதில் 3வது இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 7. ஓகேங்களா, அதை வந்து மிக உயர்ந்த எண்ணில் முதல் இலக்கம். ஸோ மிக உயர்ந்த எண்ணு பார்த்தீங்கன்னா 951. அதில் ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 9. ஓகேங்களா, ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்து -2 வரும். ஸோ -2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், எனக்கு தோட ஆப்ஷனில் இருக்குது.
So option 3 will be the right answer for question number 10. ஓகேங்களா, சூப்பர். ஷால் வி மூவ் டு த 11th கொஷின்? யா, ஸோ டஸ் நாட் பிலாங் டு த குரூப் கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். அப்படின்னா 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் வி ஹவ் டு செலக்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக க்யூவிலேருந்து வி பார்த்துலாம். ஸோ க்யூவிலேருந்து விக்கு என்ன ரிலேஷன் பாருங்கள், -3 பண்ணுறோம். ஓகேங்களா, பிகாஸ் க்யூ வந்து 17 அண்டு நோ -3யா, சாரிப்பா, க்யூவிலேருந்து வி தானே பார்க்குறோம், நான் என்ன நினச்சிட்டேன். ஸோ க்யூவிலேருந்து வீக் வந்து பார்த்தீங்கன்னா +5 பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ். சாரி +5. ஓகேங்களா, ஸோ போய் எஃப்லேருந்து கே வந்திருக்கு. ஸோ எஃப்லேருந்து கேக்கும் +5 தான் பண்ணுறாங்க, பிகாஸ் எஃப் வந்து 6, கே வந்து 11. ஸோ +5 இஸ் தேர். தென் நம்மளுக்கு ஹெச்லேருந்து என் வந்திருக்கு. ஸோ ஹெச்லேருந்து எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா +5 பண்ணுறாங்களா ஃபைட்டர்ஸ். ஹெச்லேருந்து என் இல்லையே, +5 பண்ணலையே, நம்மளுக்கு +6 பண்ணுறாங்க. ஓகேங்களா, பிகாஸ் ஹெச் வந்து 8, என் வந்து பார்த்தீங்கன்னா 14. ஸோ +6 பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, பிகாஸ் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் வந்து ஒரு லாஜிக் வந்துருச்சு. அப்போ 3வது அந்த லாஜிக் வரலனா 4வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 2 லாஜிக் வந்த லாஜிக்கே தான் ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த கான்செப்ட் அடிப்படையில் நான் டேரெக்டாக 3rd ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா 4th ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். கேலேருந்து பி வந்திருக்கு. ஸோ கேலேருந்து பிக்கு வந்து +5 தான் பண்ணுறாங்க, நாட் +6. பட் 3rd ஆப்ஷனில் +6 பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, சூப்பர். நம்ம இப்போது 12th கொஷின் போயிடலாம். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, சிலேருந்து ஜி வந்திருக்கு. ஸோ சிலேருந்து ஜிக்கு என்ன பண்ணுறாங்க, +4 பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஜிலேருந்து கேக்கும் +4 தான். ஓகேங்களா, சூப்பர். அப்போ நம்ம எஃப்லேருந்து ஜே பாருங்கள், எஃப்லேருந்து ஜேக்கு +4 தான், பிகாஸ் எஃப் வந்து 6, ஜே வந்து 10. ஸோ +4 பண்ணுறாங்க. தென் ஜேலேருந்து எண்ணுக்கு +4 தான் பண்ணுறாங்க, பிகாஸ் என் வந்து 14. ஸோ அப்போ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. அதேமாதிரி பிலேருந்து டி பாருங்கள். ஸோ பிலேருந்து டிக்கு +4 பண்ணுறாங்க, டிலேருந்து டபிள்யூக்கு +3 பண்ணியிருக்காங்க, பிகாஸ் டபிள்யூ வந்து 23, நாட் 24. அப்போ இது தப்பு தான். ஓகேங்களா, தென் எல்லேருந்து பி வந்திருக்கு. ஸோ எல்லேருந்து பிக்கு +4 பண்ணுறாங்க. தென் பிலேருந்து எஸ்ஸுக்கு வந்து ஜஸ்ட்டு +3 தான் பண்ணுறாங்க, +4 பண்ணலை. அப்போ இதுவும் தப்பு தான். தென் டபிள்யூலேருந்து ஏக்கு +4 பண்ணுறாங்க, கரெக்டாக இருக்குது. தென் ஏலேருந்து இ வந்திருக்கு, +4 கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கும் 4th ஆப்ஷனுக்கும் தான் நம்ம செகண்ட் லெட்டர் செக் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். தென் நம்மளுக்கு எக்ஸ்லேருந்து பி வந்திருக்கு. ஸோ எக்ஸ்லேருந்து பிக்கு +4 ஃபைட்டர்ஸ் அண்டு பிலேருந்து எஃப் வந்திருக்கு, அதுக்கும் +4 தான். ஓகேங்களா, அப்போ ஏலேருந்து இ வந்திருக்கு. ஸோ ஏலேருந்து இக்கு +4 பண்ணுறாங்க. தென் இலேருந்து ஜே வந்திருக்கா, ஆமாம் ரைட், யா, இலேருந்து ஜே வந்திருக்கு. ஸோ இலேருந்து ஜேக்கு +5 பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு +4 தான் பண்ணோம், பிகாஸ் இ வந்து நம்மளுக்கு தெரியும் 5 வந்துட்டு, அண்ட் ஜே வந்து 10ன்னு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா +5 ஆட் பண்ணுறாங்க. ஸோ விச் வில் பி த ராங். ஓகேங்களா, நம்மளுக்கு 4th ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம், இஃப் யூ நாட் கம்ஃபர்டபுள். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆர்லேருந்து வி வந்திருக்கு. ஸோ ஆர்லேருந்து விக்கு பார்த்தீங்கன்னா +4 அண்டு விலேருந்து +4 பண்ணால் நம்மளுக்கு Z வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 4th ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்சுன்னு இல்லை, இந்த கொஷனுக்கான ஆன்சரே 4th ஆப்ஷன் தான். ஓகேங்களா, தென் வி மூவ் டு த 13th கொஷின். யா, ஸோ அகெயின் டஸ் நாட் பிலாங் டு த குரூப். அதாவது 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது என்னன்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு ஒய்லேருந்து டி வந்திருக்கு. ஸோ ஒய்லேருந்து டிக்கு என்ன பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ், +5 பண்ணுறாங்க. ஸோ பிலேருந்து ஜி வந்திருக்கு. ஸோ பிலேருந்து ஜிக்கும் +5 தான் பண்ணுறாங்களா, எஸ் +5 தான் பண்ணுறாங்க. தென் எம்லேருந்து ஆர் வந்திருக்கு. ஸோ எம் வந்து 13, ஆர் வந்து 18. ஸோ +5 தான் பண்ணுறாங்க, விச் இஸ் ஆப்வியஸ். தென் டீலேருந்து ஒய் வந்திருக்கு. ஸோ டீலேருந்து ஒய்க்கும் +5 தான். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் டு ஃபஸ்ட் லெட்டர் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ செகண்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டர் பார்த்தலாம். ஸோ ஆர்லேருந்து ஹெச் வந்திருக்கு. ஸோ ஆர்லேருந்து ஹெச்சுக்கு -10 பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் யூலேருந்து கேக்கு வந்திருக்கு. ஸோ யூ வந்து 21, கே வந்து 11. ஸோ இதுலேயும் -10 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. தென் எஃப்லேருந்து வி வந்திருக்கு. ஸோ எஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் 6ன்னு தெரியும். ஓகேங்களா, தென் வி வந்து 22. ஓகேங்களா, ஸோ அப்போ அதுலேயே வந்து ஒரு 5 இருக்குது. தென் இதுலேயும் ஒரு 5 இருக்குது. ஓகேங்களா, இங்கேயும் -10 கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. தென் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 4th ஆப்ஷன் வந்துடலாம். என்லேருந்து சி வந்திருக்கு. ஸோ என் வந்து 14 தெரியும், சி வந்து 3ன்னு தெரியும். ஸோ அப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு -11 பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு -10 தான் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி லாஜிக் படி. பட் இங்கே -11 பண்ணுறதுனால நம்மளுக்கு 4th ஆப்ஷன் தான் தப்பாக இருக்குது கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா, சூப்பர். நவ் வி மூவ் டு த 14th கொஷின்.
ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, வாட் வில் பி த ரிசல்டன்ட் இஃப் த ஃபஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் இஸ் ஆடட் டு த செகண்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர். மிக உயர்ந்த எண்ணின் முதல் இலக்கத்தை மிக குறைந்த எண்ணின் இரண்டாவது இலக்கத்துடன் கூட்டினால் என்ன கிடைக்கும்? ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மிக உயர்ந்த எண்ணில் ஃபஸ்ட்டு டிஜிட்டு. ஸோ மிக உயர்ந்த ஒன்று வந்து 917, அதில் ஃபஸ்ட் டிஜிட் வந்து 9. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆட் பண்ண சொல்கிறாங்க செகண்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர். ஸோ லோவஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 539, அதில் செகண்ட் டிஜிட் வந்து 3. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 12 வருது. ஸோ அப்போ 12 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 will be the right answer for question number 14. Now we move to the 15th question. ஓகே. ஸோ ஓக்கான கோடு கேட்டிருக்காங்க. ஃபைட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ ரோப்லேயும் சரி ஆயிலையும் சரி ஓ வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ 5391 2458 இது ரெண்டுத்திலுமே நம்மளுக்கு 55 தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நம்ம டேரெக்டாக ஓக்கான கோடு 5 நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. மற்றபடி இதில் யோசிக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்பேஸும் கிடையாது. ஓகே சூப்பர். இந்த கொஸ்டின் என்ன ஃபைடஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு நம்ம நம்பர்ஸ் போயிடலாம். ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்பர்ஸ் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்பர் கண்டுபிடிச்சா ஆன்சர் மோஸ்ட்டாக வந்துடும். ஸோ 14லேருந்து -4 போயிருக்கு. அப்போனா -18 பண்ணுவாங்களா, பிகாஸ் 14லேருந்து நம்மளுக்கு 14 போயிட்டு திருப்பியும் ஒரு 4 இருக்கும். அப்போ தான் -4 நம்மளுக்கு இங்கே வரும். ஸோ இந்த சேம் 10 இருக்குது, அதில் -18 பண்ணுறோம். ஸோ விக்கெட்டு -8. ஸோ -8 வந்துருக்கு. ஸோ இந்த சேம் 1 இருக்குது, -14 பண்ணால் நம்மளுக்கு -13 வரணும். ஸோ 1 தானே இருக்குது. ஓ நம்ம -18 பண்ணுறோம். சாரி, -18 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், -17 வரணும். ஓகேங்களா. அப்போ -17 வர மாதிரி எனக்கு தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16. ஓகேங்களா சூப்பர். நம்ம இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. ஓகே 17th கொஸ்டின். இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்க, போய்ட்டு சர்க்குலர் டேபிள். ஓகேங்களா. ஸோ இப்போ 2 4 6 7. ஓகேங்களா. இப்போ 7 பேர் இருக்க மாதிரி சர்க்குலர் டேபிள் போட்டுக்கிறோம். தென் அதுக்கப்புறம் அவங்களோட பொசிஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ பி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஸோ டீக்கு தேர்ட் லெஃப்ட்டில் வந்து பி இருக்கார், போட்டாச்சு. தென் ஆர் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். ஸோ அதை ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் ஒன்லி டி சிட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் ஆர். ஸோ ஏக்கும் ஆர்க்கு நடுவில் டி மட்டும்தான் வராரு. ஸோ ஏ ஆர் வந்து நீங்கள் பொசிஷன் மாற்றி கூட போடலாம். இட்ஸ் அப் டு யூ. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம சால்வ் பண்ணும்போது அதோட பொசிஷன் வந்து கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி பாயிண்ட்டே நம்ம பார்த்தல, ஆர் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். ஸோ இங்கே இல்லை எஸ் போட்டால் எனக்கு செகண்ட் லெஃப்ட்டில் ஆர் வராரு. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ நம்ம ஏ ஆர் பொசிஷன் நம்ம வந்து ஃபஸ்ட்டே கரெக்டாக தான் போட்டிருக்கோம் பை கெஸ். ஓகேங்களா. தென் சி இஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் பி. ஓகேங்களா. அப்போ சி வந்து இங்கே தான் வந்தாகணும், பிகாஸ் இங்கே சி வராதுன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் பிக்கு நெய்பராக சி கிடையாது. தென் ரிமைனிங் இருக்குது டி தான். ஸோ டியோட பொசிஷனும் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா, டிக்கும் ஆருக்கும் கவுண்ட் பண்ண எத்தனை பேர் இருக்காங்க, டியோட ரைட் சைட்லேருந்து. ஸோ டியோட ரைட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணால் நமக்கு ஏவும் டியும் மட்டும் தான் இருக்காங்க. அப்போனா 2 people இஸ் தேர். ஸோ 2 people இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேங்களா சூப்பர். இப்போ நான் தமிழ்லேயும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன். யா ஸோ என்ன சொல்கிறேன்னா, 7 பேர் வந்து வட்டத்தின் மையத்தை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஃபைடர்ஸ். அண்ட் அவங்களோட பொசிஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பி கொடுத்துருக்காங்க. பி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக உள்ளார். டிக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக வந்து பி இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆரை பற்றி பேசுகிறாங்க. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு இடதுபுறத்தில் 2ஆவதாக உள்ளார். அதே எஸ்ஸுக்கு இடதுபுறத்தில் 2ஆவதாக ஆறு இருக்காங்க. ஆனால் அதை இப்போ நம்ம போட முடியாது, அதை ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் டி மட்டுமே ஏக்கும் ஆருக்கும் இடையில் உள்ளார். அதாவது ஏக்கும் ஆருக்கும் நடுவில் டி மட்டும்தான் இருக்காரு. இப்போ நம்ம இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணலாமா, அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு இடதுபுறத்தில் 2ஆவது. அப்போ எஸ்ஸுக்கு செகண்ட் லெஃப்ட்டில் வந்து ஆறு இருக்கிற மாதிரி இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு அருகில் இல்லை. அப்போ சி இங்கே போட்டுக்கலாம். ரிமைனிங் டி தான் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். தென் நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா, டிக்கு வலதுபுறம். ஸோ டிக்கு வலதுபுறத்துலேருந்து எண்ணும்போது டிக்கும் ஆருக்கும் இடையில எத்தனை பேருன்னு கேட்குறாங்க, 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ், கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது இந்த கொஷினில். நவ் வி சால்வ் த 18th கொஷின். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் எக்ஸாம்ஸ் நடக்குதுல, நம்ம முன்னாடி சால்வ் பண்ணமே அந்த மாதிரி கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். ஸோ இப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ இதை கொடுத்துட்டாங்க. அப்போது அவங்களுடைய பாயிண்ட் அவனை வந்து ஃபில் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ், வியை பற்றி பேசுகிறாங்க. வி ஹாஸ் எக்ஸாம் ஆன் டியூஸ்டே. ஸோ இப்போ வீக்கு வந்து டியூஸ்டே எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தென் எக்ஸாக்ட்லி 2 people ஹேவ் எக்ஸாம் பிட்வீன் வி அண்ட் பி.
ஸோ விக்கு லெஃப்ட் சைடில் தான் ஸ்பேஸ் இருக்குது, அப்போ லெஃப்ட் சைடு தான் நம்ம போய் ஆகணும். ஸோ விக்கும் பிக்கும் நடுவில் 2 பேருக்கு எக்ஸாம் இருக்குது, அதுமாரி பொசிஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தென் எஸ்ஸை பற்றி பேசுகிறாங்க. எஸ் ஆஸ் எக்ஸாம் இமிடியட்லி பிஃபோர் டி, அதாவது டிக்கு இமிடியட் பிஃபோரில் எஸ்ஸுக்கு எக்ஸாம் நடக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கியூ ஆஸ் எக்ஸாம் இமிடியட்லி ஆஃப்டர் ஆர். ஓகே, கியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆருக்கு அப்புறம் தான் எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் ஒன்லி 1% சிட் பிட்வீன் டி அண்ட் ஆர். ஓகேங்களா, அதாவது டிக்கும் ஆருக்கும் நடுவில் ஒருத்தர் தான் வராரு. ஸோ அப்போனா வந்து இங்கே போடலாம் ஃபைடஸ், இங்கே டி போட்டு இங்கே எஸ் போட்டு இங்கே கியூ போட்டு இங்கே ஆர் போட்டால் டிக்கும் ஆருக்கும் நடுவில் ஒருத்தர் தான் வராரு. ஓகேங்களா, எப்படி கரெக்டாக புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கணும். அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்மளுக்கு கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதான். தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹவு மெனி பீப்புள் ஹேவ் எக்ஸாம் பிஃபோர் எஸ். ஸோ எஸ்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு எக்ஸாம் நடக்குது. ஓகேங்களா, விக்கு. தென் ரிமைனிங் என்ன இருக்குன்னா எந்த லெட்டர் இருக்குது? யூ தான் இருக்குது. ஓகேங்களா, அதாவது விக்கும் யூக்கு தான் இருக்குது. அப்படின்னா 2 பேருக்கு எக்ஸாம் நடக்குது. ஸோ ஆப்ஷன் 4 ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைடர்ஸ். அப்படி புரியலனா தமிழ்லேயே நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும் பாருங்கள். ஸோ என்னென்னா மண்டேலேருந்து அப் டு சண்டே வரலாம். ஓகேங்களா, எக்ஸாம்ஸ் வந்து கண்டினியூஸாக நடக்குது. அதுக்கு வந்து யார் யாருக்கு என்னென்ன எந்த டேட்டில் எக்ஸாம் நடக்குது நம்ம ஃபில் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம ஃபில் பண்ணால் we can find the answer. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வீக் வந்து செவ்வாய்க்கிழமை தேர்வுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வியோட பொசிஷன் நம்ம போட்டாச்சு. தென் விக்கும் பிக்கும் இடையில் 2 பேருக்கு எக்ஸாம். அப்போ பி பொசிஷன் நீங்கள் போட்டுக்கலாமா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸை பற்றி பேசுகிறாங்க. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு முன்பு, டிக்கு உடனடியாக. ஓகேங்களா, டிக்கு முன்னாடி எஸ்ஸுக்கு எக்ஸாம் நடக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆருக்கு அப்புறம். ஸோ கியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆருக்கு அப்புறம் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. தென் இதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைடஸ், டிக்கும் ஆருக்கும் இடையில் ஒருத்தர் தான் இருக்கார். ஓகேங்களா, அப்போனா வந்து நம்மளுக்கு டிக்கும் ஆருக்கும் நடுவில் ஒருத்தர். அப்போ இங்கே கியூ போட்டு இங்கே ஆறு போட்டால், இங்கே டி போட்டு எஸ் போட்டுனா டிக்கும் ஆருக்கும் நடுவில் பின்ற ஒருத்தர் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ரிமைனிங் யூ தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா எஸ்ஸுக்கு முன்பு எத்தனை பேருக்கு தேர்வு நடந்திருக்கும்? ஸோ எஸ்ஸுக்கு முன்னாடினா இதுதான் 2 பேருக்கு எக்ஸாம் நடந்திருக்கு. ஒருத்தர் வந்து வி, இன்னொருத்தர் வந்து யூ. ஓகேங்களா, அப்போ வந்து ஆப்ஷன் 4 will be the right answer for question number 18. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 19th question. ஓகே, இதில் என்ன ஃபைடஸ் பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு சயின்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 96 இருக்குது. இன்ட்டுக்கு என்ன போட சொல்கிறோம்? டிவிஷனா? 6. தென் மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸுக்கு என்னப்பா? மல்டிஃபிகேஷன். ஸோ இப்போ 8 இருக்குது. தென் டிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் போடுறோம் 71 அண்ட் ப்ளஸுக்கு வந்து -26. சூப்பர். இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணால் நம்மளுக்கு 1 டைம்ஸ் வரும். தென் 3 இருக்குது. அப்போ 6 டைம் 16 வருது. அப்போ 16ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? ஒரு 80, ஒரு 46, 126. ஓகேங்களா, 126 தானே? am I right? ஒரு 8, ஒரு 46, 148 சாரி 48. ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன ஃபைட்டஸ் வருது? நம்மளுக்கு வந்து 102 வருது. ஸோ 102ஓட நம்ம 71 ஆட் பண்ணால் 173. ஸோ 173 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஓகேங்களா, ஆப்ஷன் 1 will be the right answer for question number 19. ஸோ we can move to the 20th question. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறான்னு பார்த்தலாம். இஃப் 1 is added to the odd digit, அதாவது +1 பண்ணுறாங்க ஆட் டிஜிட்டுக்கு, தென் -2 ஃபார் த ஈவன் டிஜிட். ஓகேங்களா, ஸோ அப்படி பண்ணிவிட்டு how many digits will appear more than onceன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 521463 என்ற எண்ணில் உள்ள ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திலும் 1ஐ சேர்த்து, அதாவது ஆட் நம்பருக்கு 1ஐ சேர்த்து ஒவ்வொரு இரட்டை இலக்கத்திலும் இருந்தும் 2ஐ கழித்து, ஸோ -2 பண்ண சொல்கிறாங்க. இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணெய் இலக்கங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை எத்தனை எண் தோன்றும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து 5 இருக்குது. ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். ஸோ +1 பண்ணால் 6ஆக மாறிடும், 6. தென் 2 இருக்குது ஈவன் நம்பர். ஸோ -2 பண்ணால் 0. 1 வந்து ஆட் நம்பர், +1 பண்ணால் 2ஆக மாறிடும். 4 ஈவன் நம்பர். ஸோ அகெயின் இது 2ஆக மாறிடும். தென் 6 ஈவன் நம்பர், 4ஆக மாறிடும். அண்ட் 3 ஆட் நம்பர். ஸோ +1 பண்ணால் அகெயின் 4. தென் 7 வந்து ஆட் நம்பர், +1 பண்ணால் 8. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போதே தெரியுது 2 அண்டு 2 டைம் வந்திருக்கு, 4 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 2 4ன்ட்டு 2 நம்பர் வந்து டபுள் டைம் வந்திருக்கு. அப்போனா எனக்கு 2 நம்பர்ஸ் வந்து ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்க சிம்பிளாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா
அதாவது இவ்வாறு உருக்கப்பட்ட புதிய எண்ணில் எத்தனை இலக்கங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வரும்னா 2 வாட்டி வந்திருக்கு, 4 2 வாட்டி வந்திருக்கு. அப்படின்னா 2 நம்பர் அந்த மாதிரி வந்திருக்குல்ல, அதனால நான் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் வி கேன் மூவ் டு த என்ன சொல்கிறது 21st கொஷின் விச் இஸ் த பிளட் ரிலேட்டட் கொஷின். ஓகேங்களா? ஸோ இப்போ எஃப் இஸ் த பிரதர். ஓகே, ஸோ எஃப் இஸ் த பிரதர் ஆஃப் ஜி, தென் ஜி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் ஹெச். அப்படின்னா ஹெச் வந்து ஃபீமேல். தென் ஹெச் இஸ் த டாட்டர் ஆஃப் ஐ, தென் ஐ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் ஜே. ஜே இஸ் த ஃபீமேல். தென் ஹவு எஃப் இஸ் ரிலேட்டட் டு ஜே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜேலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு டாட்டரோட ஹஸ்பண்டோட பிரதர். ஸோ இப்போ டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட் பிரதர் அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 will be the right answer for question number 21. So now we can move to the 22nd question. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹேஷ்டேக்லேருந்து இந்த லெட்டர் ஃபிக்ஸ் பண்ண ஃபைட்டர்ஸ். தென் இந்த லெட்டர்லேருந்து இந்த லெட்டர்லேருந்து பர்சன்டேஜ் பார்க்கணும். ஸோ அப்படி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்க்கும்போது பீலேருந்து எல் வந்திருக்கு. ஸோ பீலேருந்து எல்லுக்கு என்ன பண்ணுறோம், -4 பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ டிலேருந்து எம்முக்கு -4 பண்ணுறோம்னா பண்ணலை. அப்போ டேரெக்டாக இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? தென் வி கேன் மூவ் டு த செகண்ட் ஆப்ஷன். ஸோ பீலேருந்து எல்லுக்கு -4, இங்கேயும் டி தான் வந்திருக்கு. டிலேருந்து அப்படியே டி வர முடியும்? பீலேருந்து எல்லு போயிருக்கு. அப்போது நம்மளுக்கு டிலேருந்து சம் லெட்டர் சேஞ்ச் ஆகிருக்கணும்ல, அப்போ செகண்டும் தப்பு தான். ஸோ பீலேருந்து நம்மளுக்கு எல்லு போயிருக்கு. ஸோ -4. ஸோ இந்த சேம் வே டிலேருந்து ஏக்கு -4 பண்ணுறாங்களா? இல்லை, -3 தான் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் செக் பண்ணாமே ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு என்ன சொல்கிறதுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் வி கேன் ஹாவ் டு செக் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வி ஹாவ் டு செக்னா செக் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு ஜீரோலேருந்து ஓலேருந்து எல்லு வந்திருக்கு. ஸோ ஓலேருந்து எல்லுக்கு வந்து -3 பண்ணுறோம். ஸோ இந்த சேமே டிலேருந்து ஏக்கு -3 கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இதை விட என்ன எவிடன்ஸ் வேணும்? ஸோ ஃபஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ அப்படின்னா செகண்ட் லெட்டர் செக் பண்ணுவோம். எல்லேருந்து ஐ வந்திருக்கு. ஸோ எல்லேருந்து ஐக்கும் -3 தான். ஸோ அந்தமாரி ஏலேருந்து எக்ஸுக்கும் -3 தான் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. போதும் ஃபைட்டர்ஸ், 2 லெட்டர் செக் பண்ணாலே போதும். இப்போவே எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். ஐ மூவ் டு த 23rd கொஷின். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா சச்தேவ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏல இருக்கார். அதுக்கப்புறம் 11 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு போகிறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ரைட் எடுக்கிறார். ரைட் எடுத்து 9 கிலோமீட்டர் போகிறாரு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபிட்டர்ஸ், திருப்பியும் ரைட் எடுத்து 13 போகிறாரு. அப்போ இது உள்ள நம்மளுக்கு 11 தெரியும். தென் இதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர். தென் அகெயின் டேக் ரைட் அண்ட் ட்ரைவ்ஸ் 14 கிலோமீட்டர். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபிட்டர்ஸ் இது உள்ள 9ன்ட்டு. அப்போ இதுக்கப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர் போயிருப்பார். கரெக்டாக? தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக ரைட் எடுத்து 2 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ அப்போ ரைட் எடுத்தால் இங்கே வந்துருப்பார். ஸோ நம்மளுக்கு என்ன கொஷின்னா ஹவு ஃபார் அண்டு விச் டிரெக்ஷன் ஈ ஷுட் ட்ராவல் இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் ஏ. ஸோ இப்போ இது வந்து நமக்கு தெரியும் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுன்ட்டு. அப்போ பாயிண்ட் ஏக்கு போனால் ஒரு நார்த் டைரக்ஷன் நோக்கி போகணும். அப்போது 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபோர்த் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 23. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ அகெயின் எக்ஸ்பிளைன் இன் தமிழ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா சச்சிதேவ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7 என்ற புள்ளியில் தெற்கு நோக்கி மேற்கு நோக்கி 11 கிலோமீட்டர் போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்ற பாயிண்ட் இது தான். இங்கேருந்து மேற்கு நோக்கி 11 கிலோமீட்டர் போயிட்டாரு. தென் அதுக்கப்புறம் ஒரு ரைட் எடுத்து 9 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரைட் எடுத்து 13 கிலோமீட்டர் போக சொல்கிறாங்க ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு இது வரலாம் 13, ஆனால் இது வரலாம் 11. அதுக்கப்புறம் ஒரு +2 போட்டால் ஓவராலாக 13 கணக்காயிடும். தென் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரைட் எடுத்து நம்மளுக்கு 14 கிலோமீட்டர் போக சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த டைரக்ஷன் வந்து 9ன்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கப்புறம் ஒரு 5 ஆட் பண்ணால் 14 ஈஸியாக வந்துடும். இப்போ நம்மளுக்கு இங்கே இருக்காரு. தென் அதுக்கப்புறம் ஒரு என்ன பண்ண சொல்கிறாங்க, வலதுபுறம் ரைட் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ ரைட் எடுத்து 2 கிலோமீட்டர் வந்துடுறாரு. ஸோ நம்மளுக்கு இப்போ என்னென்னா இப்போ இங்கே இருக்காரு, இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அண்டு எந்த டைரெக்ஷனில் போனால் நம்ம பாயிண்ட் ஏக்கு போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மூவ் டு த 24th கொஷின். Okay, Vidas, how many such symbols which is immediately preceded by a number and also followed by a number. ஓகேங்களா? எத்தனை சின்னங்கள் உள்ளன? சின்னங்கள். ஓகேங்களா? ஒவ்வொன்றும் உடனடியாக ஒரு எண்ணால் முன்னோக்கி அண்டு உடனடியாக ஒரு எண்ணை பின்தொடர்கின்றன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள் ஃபைடர்ஸ் எத்தனை நம்பர் இருக்குது அந்த மாதிரின்ட்டு. ஸோ நம்பர் சிம்பிளா நம்பர் சிம்பிள் நம்பர். ஓகே,
இங்கே பாருங்கள் நம்பர் சிம்பிள் நம்பர் கரெக்டாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நம்பர் சிம்பிள் நம்பர். ஓகேங்களா, வேறு எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு வரல. ஸோ இப்போ ஆப்ஷன் 2வா? யா, ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 24. ஓகே, 25th கொஷின் பார்த்துலாமா? யா. ஸோ ஃபுட்டிஸ் இதில் என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு ஏபிசிக்கு சயின்ஸை போட்டு ஆன்சர் பண்ண போகிறோம். அப்போ 19, பிக்கு என்ன போடுறோம், பிக்கு வந்து இன்ட்டு சிம்பிள் 4, அண்ட் டிக்கு என்ன போடுறோம், மைனஸ் சிம்பிள் 7 இருக்குது. பிக்கு அகெயின் இன்ட்டு சிம்பிள் தான் 8. தென் சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிள் தானே, யா ப்ளஸ் சிம்பிள் 32. தென் டிக்கு அகெயின் இன்ட்டு சிம்பிள் தான், டிக்கு வந்து இன்ட்டு சிம்பிள் தானே, நோ டிக்கு வந்து மைனஸ் சிம்பிள், சாரி 32, டி வந்து மைனஸ் 11. தென் ஃபைனலாக பி இருக்குது, பி இஸ் ஃபார் இன்ட்டு சிம்பிள் இன்ட்டு 2. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ண விட -22 வரும். தென் இதில் நீங்கள் மைனஸ் பண்ணால் 10 வரும், ப்ளஸ் 10 இருக்குது. ஸோ இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் -56. ஸோ இதில் வந்து 10 போயிடுச்சுன்னா கூட -46 ரிமைனிங் இருக்குது. ஸோ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 76 வரும். அதில் 46 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 5 30 வருமா? யா, அப்போ 30 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு 4th ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 25. சூப்பர். நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஷினுக்கு போயிடலாம். விச் இஸ் த 26th கொஷின். மனோவை பற்றி பேசுகிறாங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் அ பாயிண்ட் ஏ. ஓகேங்களா, ஸோ இப்போ ஏலேருந்து என்ன பண்ணுறாருனா 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போகிறாரு. ஸோ ஈஸ்ட் போயிட்டாரு. அப்போ அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். தென் ஈ டேக் ரைட் அண்ட் டிரைவ்ஸ் 9 கிலோமீட்டர். ஓகேங்களா, தென் அகெயின் ஈ டேக் ரைட் அண்ட் டிரைவ்ஸ் 12 கிலோமீட்டர். ஸோ நம்மளுக்கு தெரியும் இது உள்ள 10ன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர். இப்போ இங்கே இருக்கார ஃபைட்டர்ஸ். தென் ஈ அகெயின் டேக் ரைட் அண்ட் டிரைவ்ஸ் 13. ஸோ நம்மளுக்கு இது உள்ள 10ன்னு தெரியும், சாரி 9. அப்புறம் 13ன்றதுனால திருப்பி ஒரு 4 கிலோமீட்டர் போனோம். ஓகேங்களா, அப்போ இங்கே இருப்பார். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், அகெயின் ஈ டேக் ஃபைனல் ரைட் அண்ட் டிரைவ்ஸ் 2 கிலோமீட்டர். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ் இது உள்ள 4 கிலோமீட்டர்ன்ட்டு. அப்புறம் ஏ பாயிண்ட்டுக்கு வரணும்னா அவர் என்ன டிரெக்ஷன் போனோம், சவுத் நோக்கி போனோம். அப்போது 4 கிலோமீட்டர் சவுத் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 4 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் வந்து 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அகெயின் ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 26. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இந்த கொஷினுமே. இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. ஓகே, ஸோ மனோவை பற்றி பேசுகிறாங்க. மனோன்ற பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏல இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு நோக்கி ஃபஸ்ட்டு கேக்கு வந்து 10 கிலோமீட்டர் போகிறாரு ஃபைட்டர்ஸ். அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறம் திரும்பி 9 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகேங்களா, திருப்பியும் வலதுபுறம் திரும்பி 12ன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் இது வரலாம் 10ன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் பாருங்கள் அவர் வந்து வலதுபுறம் திரும்பி 13 போகிறாரு திருப்பியும். ஸோ நம்மளுக்கு இது உள்ள 9ன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் பின்னர் அவர் இறுதியாக வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர். ஸோ நம்மளுக்கு இது உள்ள 2 கிலோமீட்டர் தெரியும். அப்போ இந்த டிரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 கிலோமீட்டர். அதேமாதிரி அவர் வந்து தெற்கு நோக்கி போகணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து பாயிண்ட் ஏக்கு போக முடியும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியான கொஷின் தான். நவ் வி கேன் சி த 27th கொஷின். யா, ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு +1 பண்ணுறாங்க ஃபார் ஆட் டிஜிட் அண்டு -2 ஃபார் ஈவன் டிஜிட். ஓகேங்களா, ஸோ அப்போது நம்ம நம்பரை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்கலாம் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 6 வந்து ஈவன் டிஜிட், அப்போ அது 4ஆக மாறிடும். 7 வந்து ஆட் டிஜிட் 8ஆக மாறிடும். 5 ஆட் டிஜிட் தான் 6ஆக மாறிடும். 3 ஆட் டிஜிட் தான் 4ஆக மாறிடும். தென் 4 ஈவன் டிஜிட், ஸோ 2 மைனஸ் பண்ணால் 2ஆக மாறிடும். 1 ஆட் டிஜிட், ஸோ +1 பண்ணால் 2ஆக மாறிடும். 2 ஈவன் டிஜிட், ஸோ -2 பண்ணால் 0 ஆகிடும். ஸோ வாட் வில் பி த சம் ஆஃப் த டிஜிட் விச் இஸ் அ செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் அண்ட் செகண்ட் ஃப்ரம் த ரைட்டு. ஓகேங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணில் இடமிருந்து இரண்டாவது. ஸோ இடமிருந்து இரண்டாவதுனா இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. 8 இருக்குது நம்மளுக்கு. அதேமாதிரி வலம் இருந்து இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 10 வருது ஃபைட்டர்ஸ். அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் 10 இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 கரெக்டாக இருக்குமா? யா, ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 27. ஸோ 28th கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ். ஸோ எக்ஸாம்ஸ் தான் பற்றி பேசுகிறாங்க. ஸோ அகெயின் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்குற டேட்டாவை வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஸோ கியூ ஆஸ் எக்ஸாம் ஆன் வெனஸ்டே. ஸோ கியூக்கு வந்து எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. தென் எக்ஸாக்ட்லி 4 people ஹேவ் எக்ஸாம் பிட்வீன் டி அண்ட் யூ அண்ட் நெய்தர் ஆஃப் தேம் ஹேவ் எக்ஸாம் ஆன் மண்டே. அப்போ டி இங்கே போட்டுக்கலாம், கியூ இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கிடையில் 4 பேர் கரெக்டாக எக்ஸாம் நடக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் டி கியூ வந்து இன்டர்சேஞ்சும் பண்ணிக்கலாம். அதாவது டியூஸ்டேல வந்து கியூ போட்டுக்கலாம், சண்டேலே டியும் போட்டுக்கலாம். ஸோ இப்போதைக்கு அதை நம்ம ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம்.
தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். யா ஸோ என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஆரை பற்றி பேசுகிறாங்களா? யா ஸோ ஆர் ஆஸ் எக்ஸாம் இம்மிடியட்லி பிஃபோர் எஸ் அண்ட் வி ஆஸ் எக்ஸாம் இம்மிடியட்லி ஆஃப்டர் எஸ். இப்போ இந்த 3 பேர் ஒன்றா வர மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே தான் வர முடியும். ஸோ அப்போ இங்கே போட்டுடுறேன். ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பி தானே இருக்குது. யா பி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்ன பாருங்கள், ஹவு மெனி பீப்புள் ஹேவ் எக்ஸாம் பிட்வீன் பிக்கும் ஆருக்கும் நடுவில் 2 பேருக்கு தான் 5 days எக்ஸாம் நடக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 28. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தமிழ்லேயும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 7 பேரோட எக்ஸாம் வந்து திங்கக்கிழமைலேருந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு கியூவுக்கு பார்த்து பேசுகிறாங்க. கியூ வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெனஸ்டேயில் நம்ம கியூ போட்டுடுறோம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டீக்கும் யூக்கும் இடையில் சரியாக 4 பேருக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு யாருக்கும் திங்கக்கிழமை இல்லைன்ட்டாங்க. அப்போ திங்கக்கிழமை அவங்க வரல. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் டீக்கும் கியூக்கும் வெயிட் நான் ஏன் 2 வாட்டி கியூ போட்டிருக்கேன் இருப்பா, டீக்கும் யூமா, சாரிப்பா, வெயிட். அதாவது இது வந்து யூ 5 days. ஓகேங்களா? கியூ கிடையாது, யூ. தட்ஸ் மை மிஸ்டேக். கரெக்டு தான் இப்போ. ஓகே. ஸோ அதாவது டீக்கும் யூக்கும் நடுவில் 4 பேருக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா கரெக்டாக நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையும் சண்டேலேருந்து தான் அந்த பொசிஷன் வந்து போட முடியும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா படி. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைடேஸ், ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்ஸுக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி வி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு அப்புறம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி 3 பேரும் ஒன்றா வர மாதிரி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை தான் போட முடியும். தென் ரிமைனிங் பி தான் இருக்குது, அது வந்து மண்டே தான் போட்டாக்கணும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா, பிக்கும் ஆருக்கும் நடுவில் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. 2 பேருக்கு எக்ஸாம் நடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கியூக்கும் டீக்கும் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க, நம்ம ஃபில் பண்ணிட்டோம். நவ் வி கேன் மூவ் டு த 29th கொஷின். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது டிலேருந்து ஜி வந்திருக்கு. ஸோ டிலேருந்து ஜிக்கு +3 பண்ணுறாங்க. சேமே ஜிலேருந்து ஜேக்கு +3 தான். தென் எம்லேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு 16 வரும், விச் இஸ் நத்திங் பட் பி. ஓகேங்களா? ஸோ பி வர மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனே 4th ஆப்ஷனே இருக்குது. தென் ஜேலேருந்து எம்முக்கு +3 தான். தென் எம்லேருந்து விக்கும் +3 தான். பியிலிருந்து எஸ்ஸுக்கும் +3 தான். ஸோ எஸ்லேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபைடஸ் வரும்? 22, நத்திங் பட் வி. ஸோ அப்போ செகண்ட் லெட்டர் வி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 29. ஓகேங்களா? ஸோ நவ் வி கோயிங் டு சால்வ் த ஃபைனல் கொஷின். யா ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துலாம். ஸோ எல்லாத்துலேயுமே எம் தான் 5 days இருக்குது. அப்போ ஃபஸ்ட் லெட்டர் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் லெட்டர் பார்த்துடலாம். என்லேருந்து எல் வந்திருக்கு. ஸோ என்லேருந்து எல்லுக்கு -2 பண்ணுறாங்க. அதேமாதிரி எல்லேருந்து ஜேக்கும் -2 தான். ஸோ ஹெச்லேருந்து -2 பண்ணால் 8லேருந்து -2 பண்ணால் 6, நத்திங் பட் எஃப். ஸோ அப்போ செகண்ட் லெட்டர் எஃப் வர மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லையும் தேர்ட் ஆப்ஷன்லையும் இருக்குது. ஸோ நம்ம பிலேருந்து என்ன பார்த்தா நம்மளுக்கு என்ன வருது? -2 தான். என்லேருந்து எல்லுக்கும் -2 தான். ஸோ ஜேலேருந்து -2 பண்ணால் நம்மளுக்கு 8 வருது, விச் இஸ் நத்திங் பட் ஹெச். ஸோ அப்போ ஹெச் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். என்டிபிசி ரீசனிங் செட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 30க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். கண்டிப்பாக நீங்கள் 30க்கு 30 எடுக்கணும். அதுவும் 16லேருந்து ஒரு 70 மினிட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? தட் இஸ் மை எய்ம். ஸோ கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக நான் டெஸ்ட்டு சீரிஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் சீரிஸும் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு டாபிக் வைஸ் வீடியோவும் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.